பாண்டிச்சேரியில் ரோட் ஷோ வைக்க போகிறார். நல்லா யோசிங்க, எல்லோரும் நல்லா யோசிச்சு, நான் சொல்கிறதுக்காக இது பண்ணாதீங்க, சிந்திங்க. நான் அடித்து சொல்கிறேன், பாண்டிச்சேரியில் ஒரு அசம்பாவிதம் நடக்காது. காரணம், அங்கே முதலமைச்சராக இருப்பவர் ரங்கசாமி. நம்ம தமிழ்நாட்டுக்கு 1,50,000 போலீஸ், பாண்டிச்சேரியில் 4,000 போலீஸ். இந்த 4,000 போலீஸை வச்சு ஒரு சாதாரண பாண்டிச்சேரி, ஒரு யூனியன் பிரதேசமாக இருந்த பாண்டிச்சேரியை 4,000 போலீஸை வச்சுக்கிட்டு விஜய் வந்து பிரச்சாரம் பண்ண வர்றதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறான் அங்கே இருக்கிற போலீஸு. இங்கே 1,50,000 போலீஸை வச்சுட்டு விஜய் பிரச்சாரம் பண்ண போனால் ஒரு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு அனுமதி வாங்கணும் அப்படிங்கிறாங்கன்னா, எதுக்கு 1,50,000 போலீஸ் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? கலைச்சிட்டு போங்க. போலீஸ் முடியலையா? 4,000 போலீஸ் செய்கிறானே பாண்டிச்சேரியில், உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா? 1,50,000 போலீஸ் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அனுமதி வாங்கணும்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ அரசியல்வாதிக்கு கூஜா தூக்குறீங்க. அவர் சொல்லி வச்சுட்டாரு, ஸ்டாலின் அனுமதி கொடுக்காத, அவர் வந்தால் போச்சு, அதனால் ஒரு மாதத்துக்கு ஒன்றுன்னா 4 மாதம் எலெக்ஷனுக்கு இருக்குது, 4 மாவட்டம் தான் போக முடியும், பயந்துட்டாங்கல்ல. அதுதானே இப்போ இங்கே நடக்குது. அதனால் நடுங்கி போய் இருக்கிறார்கள் திமுக. வெற்றியில் சந்தேகம் வந்து விட்டது.